நிதியமைச்சர் அவர்கள் நிறைய முறை தமிழகத்துக்கு வர்றாங்க. தமிழகத்திற்குள்ள அவங்க பார்டரை தாண்டிட்டாங்கன்னாவே எதிரி மாதிரி தான் பாக்குறாங்க. ஒரு பாகிஸ்தான்ல இருந்து வந்த மாதிரி தான் நடவடிக்கை இருக்கு திமுக. ஆனா இதே திமுக நானும் பாக்குறேன். நீங்க டெல்லியில எந்த அமைச்சர் ஆபீஸ்க்கு போனாலும் அங்க வெளியே ஒரு டிஎம்கே எம்பி வெளியே உட்கார்ந்துருப்பாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. நல்லா இருக்கங்கண்ணா அப்படின்னு நாங்களும் சொல்லுவோம். நல்லா இருக்குங்கன்னு சொல்லுவோம். ஆனால் டெல்லியில இன்னைக்கு அதிகமா நம்முடைய மத்திய அமைச்சரவை அலுவலகத்தை பயன்படுத்தக்கூடியது யார் என்று பார்த்தால் உண்மையாலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்காங்க. நிதியமைச்சர் அவர்கள் நிறைய முறை தமிழகத்துக்கு வர்றாங்க. பிரதமர் அவங்க வர்றாங்க. தமிழகத்திற்குள்ள அவங்க பார்டரை தாண்டிட்டாங்கன்னாவே எதிரி மாதிரி தான் பாக்குறாங்க. அவர்கள் வேற ஏதோ ஒரு பாகிஸ்தான்ல இருந்து வந்த மாதிரி தான் நடவடிக்கை இருக்கு திமுக. ஆனா இதே திமுக நானும் பாக்குறேன். நீங்க டெல்லியில எந்த அமைச்சர் ஆபீஸ்க்கு போனாலும் அங்க வெளியே ஒரு டிஎம்கே எம்பி வெளியே உட்கார்ந்துருப்பாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. நல்லா இருக்கங்கண்ணா அப்படின்னு நாங்களும் சொல்லுவோம். நல்லா இருக்குங்கன்னு சொல்லுவோம். ஆனால் டெல்லியில இன்னைக்கு அதிகமா நம்முடைய மத்திய அமைச்சரவை அலுவலகத்தை பயன்படுத்தக்கூடியது யார் என்று பார்த்தால் உண்மையாலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுறாங்க. இவ்வளவு தூரம் ஏன் அன்னைக்கு நவீன் ஜெனரல் அவருடைய பொண்ணு கல்யாணத்துல டெல்லியில யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க? மகுமோத்ரா டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுப்ரியா சூலே அம்மா அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாம் வெளியே தான் எதிரி. ஆனா ஒரு பார்ட்டிக்கு போறாங்க அப்படின்னா 10 நாள் பிராக்டிஸ் வேற பண்ணாங்களாமா. அதனால டெல்லி அரசியல் வேறு, தமிழ்நாடு அரசியல் வேறு மாதிரி தான் அது மோசமா இருக்கு. இதை மக்களும் பார்க்கணும், கேள்வி கேட்கணும். திராவிட முன்னேற்றம் நீங்க டெல்லியிலையும் பாருங்க, தமிழ்நாட்டிலையும் பாருங்க. அதான் எங்க நோக்கம். நீங்க ஒரு பெரம்பலூருடைய எம்பியா நிதியமைச்சரை பார்ப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கு. போய் பாருங்க. நாங்க பாராட்டுறோம். தயவு செஞ்சு போய் பாருங்க. ஆனா அதை பொலிட்டிக்கலா பேசும் பொழுது எதிரி மாதிரி நீங்க பேசுறீங்க இல்லீங்களா? அதைத்தான் நாங்க குற்றம் சாத்துறோம்.